மாலை அணிந்து செல்லக்கூடிய அனைத்து சபரிமலை பக்தர்களுமே பெருவழி பாதையில செல்வாங்க. அப்படி பெருவழி பாதையில செல்லும் போது அவங்க குளிக்கக்கூடிய ஒரு நதி தான் அழுதா நதி. இந்த அழுதா நதி அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, மகிஷி அப்படின்ற அரக்கிய ஐயப்பன் அழிக்கும் போது ஒரு குன்றின் மீது ஏறி நின்றிருக்காங்க. ஐயப்பனுடைய வாள் அவள் மீது பட்டவுடனே தான் செய்யக்கூடிய தவற உணர்ந்து ரொம்பவே அழுது கேட்டிருக்காங்க. அப்படி உருவான நதி தான் இந்த அழுதா நதி. பிறகு ஐயப்பன் அவரை சம்ஹாரம் செய்யறாங்க. அப்படி அவள் இறந்த பிறகு அவளுடைய உடல் வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக ஒரு கல்லை எரிஞ்சிருக்காங்க. இதே போலத்தான் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அந்த அழுதா நதியில குளித்த பிறகு ஒரு கல்லை எடுக்கக்கூடிய வழக்கம் இன்று வரைக்குமே இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று கல்லிடும் குன்று அப்படின்ற பகுதியில இந்த கல்லை தூக்கி எறிவது ஒரு வழக்கமா இருக்கு. இப்படி உருவானதுதான் இந்த அழுதா நதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் இந்த பாதையில சென்று இது போன்ற விஷயங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த